இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு எங்கள் வீட்டில் கிளம்புனாங்க. உடனே நானும் இருந்துட்டு, "நானும் வரேங்க, எனக்கும் போர் அடிக்குது" அப்படின்னு. "சரி வா" அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி போயாச்சு. அந்த அண்ணாகிட்ட பேசிட்டு கிளம்பும்போது தான் பார்த்தோம், அந்த பண்ணைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு மஞ்சநெத்தி மரம். எனக்கு மஞ்சநெத்தி மரம், ஆனா இதோட பேர் வந்து நோனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுணா பழம். ஆ மஞ்சநெத்தி பழம் வந்து சின்னதா இருக்கும் அளவுல. ஆனா அது கருப்பு கலர்ல இருக்கும். இந்த பழம் வந்து அளவுல கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா வெள்ள கலர்ல இருக்கு நல்லா பழுத்தா. அந்த மரத்த சுத்தியுமே வந்து நெறைய பழங்கள் வந்து கொட்டி கிடந்துச்சு. அந்த அளவுக்கு நெறைய இருந்துச்சு. அந்த விதைகள் சிதறி அதுலேருந்து நெறைய செடிகளும் வளர்ந்துருந்துச்சு. நான் ஒரு 5 பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 காயும் எடுத்தேங்க. இத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் பக்கத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் செடிகளும் பறிச்சு குடுத்தாரு. "வீட்ல கொண்டு போய் நடவு பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாசனைய பார்த்துட்டு அவரே, "ஐயய்யோ! இது என்ன இப்படி ஒரு மாரி ஸ்மெல்" அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட மோந்து பார்க்க சொன்னா, அவரு வந்து, "எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் தெர்ல" அப்படின்ட்டாரு. மஞ்சநெத்தி பழம் இருக்கு இல்லைங்க, அந்த பழத்தோட ஸ்மெல் வந்து 10 மடங்கு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஸ்மெல் தான். ஆனா நெறைய பேர் இத பேட் ஸ்மெல்ன்னு சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. இந்த பழத்த வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா, காரத்தன்மை, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து அந்த ஸ்மெல்லோட ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. சாப்பிட்ட உடனே நாக்கெல்லாம் சுறுசுறுன்னு ஆயிருச்சு. இதில வந்து மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. கேன்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நெறைய பேர் வச்சு வளர்க்க ஆசைப்பட்டு வளர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல அப்படிங்கிறனால பறிக்காம விட்டுறாங்க போல இருக்கு. நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு 1/2 டம்ளர் தான் குடிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல குடிக்க முடியல. நான் சர்க்கரை எதுவுமே போடல. இனி வந்து லெமன் ஜூஸோ இல்ல நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்து குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா அப்டேட் பண்றேங்க. நான் எல்லாரும் சொல்ற மாதிரி இதில பேட் ஸ்மெல் மாரி எனக்கு தெரியல. பட் வீட்ல பசங்களுக்கெல்லாம் இந்த ஸ்மெல் பிடிக்கல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மஞ்சநெத்தி மரத்துலலாம் ஏறி விளையாண்டுருக்கனால அந்த ஸ்மெல் எனக்கு பழகிருச்சு.